வணக்கம். லதா காமாட்சி நெல்லை பஜன் அனைவருக்கும் ஓணம் சம்ஷாக்கள். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ஓணம் சத்யா ஸ்பெஷல் அடை பிரதமன். இது வந்து மைதா அடை. இந்த மைதா அடை ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சேனலில் அரிசி அடையும் போட்டுருக்கிறேன். இது மைதா அடை. இது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்பூன் இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் மனம் இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலில் தான் நம்ம பண்ணுறோம். 1வது பால், 2வது பால், 3வது பால். இது ரெண்டும் 2 3. இது வந்து ஃபஸ்ட்டு பால். தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு. அரிசி அடையும் மைதா அடையும் கொட்டியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு கப்பு அடைக்கு நம்ம வந்து 2 கப்பு வெல்லம் எடுக்கிறேன். நீங்கள் வந்து சுகரை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கப் அடைக்கி 2 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். நான் சுகர்னு சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரில. 2 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதை கரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம ஊற வச்சது 10 நிமிஷத்துக்கு கூட கொஞ்சம் 10 நிமிஷமே ஆயிடுச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு வந்துடலாம். 2 தடவை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி அப்படியே ஊற்றி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம மைதா அடையை வந்து லைட்டாக அதில் பரட்டிக்கலாம். நெய்யில் மைதா அடையை நல்லா பரட்டி கொடுத்தாச்சு. இப்போ 2வது 3வது பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அந்த பால்லே வேகட்டும். முதல்ல கொதிக்கிற வெந்நியில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு மைதா அடையை மூடி போட்டு வேக வச்சுட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் கொதிக்க வைக்கிறோம். இது ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த உடனே பார்ப்போம். 2வது 3வது தேங்காய் பாலில் நல்ல மைதா அடை நல்லா வெந்துருத்து. இப்போ வந்து வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதித்து வெள்ளத்தோட பச்சை வாசம் நல்லா போன உடனே தேங்காய் பால் ஊற்றி ஏலக்காய் பொடி நெய்யில் தேங்காய் பல்லாக வெட்டின தேங்காய் முந்திரி பருப்பு வறுத்து போட வேண்டியதான். வெள்ளத்தோட பச்சை வாசம் நல்லா போயிடுத்து. இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய்யில் தேங்காய் பல்ல வறுத்து போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தோன்னு நுர கட்டி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஓணம் சத்யா ஸ்பெஷல் மைதா அடை பிரதமன் ரெடி. மீண்டும் அனைவருக்கும் திருவோணம் சம்ஷாக்கள். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.